Hello friends, welcome to Sri Maruti Academy. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 2 நாளைக்கு முன்னாடி கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த COA எக்ஸாமுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் போடுறதுக்கான ப்ராசஸ் குறித்த சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி ரீவேல்யூஷன் பண்ணணும், எப்படி ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்கணும், ப்ளஸ் என்னென்ன டேட், இது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் COA ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது உங்கள் டைமிங்கில் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ படிக்கிற மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் 1600 மட்டும்தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் உங்களுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். பிப்ரவரி 2024க்கான அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வு முடிவுகள் 25/3/2024 அன்று வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பார்வையில் காணும் அரசாணையில் அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வுக்கான மறு மதிப்பீடு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வுக்கான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு ஸ்கேன் காப்பி மற்றும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் TNDTEGT online.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அச்சு பகர்ப்பு நகல் பெறுதல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டண விவரம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்கணும், உங்களோட பேப்பரை வாங்கி பார்க்கணும், அதுக்கான அமௌண்ட் 300. ரீவேல்யூஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் 600. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷனே போட முடியும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி ரிவேல்யூஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 900 ரூபா பார்த்திங்கன்னா செலவாகும் உங்களுக்கு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, வாங்க அடுத்து பார்க்கலாம். விடைத்தாள் நகல் பெறுதல் மற்றும் மறு மதிப்பீடு விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள். ஃபஸ்ட்டு, கணினி அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வின் விடைத்தாள் நகல் பெறுவதற்கான அறிவிப்பு வெளியிட்ட தேதியிலிருந்து 5 நாட்களுக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்தது. இன்னையிலேருந்து 5 டேஸ்க்குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் போட்டுடணும். ஓகேங்களா? அதுவும் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து, கணினி அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அத்தேர்வில் ஒரு முறை மட்டுமே மறுமதிப்பீடு கோரலாம். ஓகேங்களா? ஒரு தடவை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ரீவேல்யூஷன் கேட்க முடியும், திரும்பலாம் கேட்க முடியாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து, கணினி அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வில் எழுத்துமுறை தேர்விற்கு மட்டும் மறுமதிப்பீடு கோர இயலும், செய்முறை தேர்வுக்கு மறுமதிப்பீடு கோர வழிவகை இல்லை. நீங்கள் தியரி எக்ஸாம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரீவேல்யூஷன் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலுக்கு பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து, கணினி அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வில் மறுக்கூட்டல் முறை கிடையாது, ரீவேல்யூஷன் பண்ணலாமே தவிர ரீடோட்டலிங் செய்ய முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து, கணினி அலுவலக தானியக்க சான்றிதழ் தேர்வு நடைபெற்ற நேரத்தில் ஒழுங்கற்ற முறையில் செயல்புரிந்த மாணவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. இன்கேஸ் உங்களுக்கு மால்டி ப்ராக்டிஸ் போட்டிருக்காங்க அல்லது உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரீவேல்யூஷன் பண்ண முடியாதுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து, மறு மதிப்பீடு செய்த பின்னர் தேர்வு முடிவுகள் இயக்கக இணையதளத்தில் வெளியிடப்படும். நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட், மறு மதிப்பீட்டுக்கான அச்சு பகர்ப்பு நகல் பெற விண்ணப்பிக்க ஆரம்ப நாள். ஓகேங்களா? ஸ்கேன் காப்பி வேண்டி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற தேதி என்னது, 27/3/2024 இன்றைக்கி தான். ஓகேங்களா? இன்னையிலேருந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எதுக்கு, ஸ்கேன் காப்பிக்கு. அடுத்து, அச்சு பகர்ப்பு நகல் பெற விண்ணப்பிக்க கடைசி நாள், லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்ன்றதை சொல்லியிருக்காங்க ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ண. அடுத்து, விடைத்தாள்கள் அச்சு பகர்ப்பு செய்யப்படும் நாள். ஓகேங்களா? ஸ்கேன் காப்பி எப்போ அவங்க பண்ணுவாங்க, ஸ்கேனிங் பண்ணுவாங்கன்னா 1ஆம் தேதி பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அச்சு பகர்ப்பு நகல் பதிவேற்றம் செய்யும் நாள். உங்களுக்கு எப்போ ஸ்கேன் காப்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. சரி, மறு மதிப்பீடு விண்ணப்பிக்க ஆரம்ப நாள், ரீவேல்யூஷனுக்கு என்னைக்கு டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து, மறு மதிப்பீடு விண்ணப்பிக்க கடைசி நாள், ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்ன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து, விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்தல் மற்றும் மதிப்பெண் பட்டியல்களை வட்டார அலுவலர் 3 பிரிவிலிருந்து கணினி பிரிவிற்கு அனுப்பும் நாள் 10/4/2024. ஓகேங்களா? உங்களோட மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா RO3க்கு எப்போ போகும்னா 10ஆம் தேதி போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை 11ஆம் தேதி மேற்கொள்ளணும். அடுத்து, மதிப்பெண் பட்டியல் பார்த்தீங்கன்னா கணினி பிரிவுக்கு எப்போ அனுப்புவாங்கன்னா அதுவும் 11ஆம் தேதி. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்ஸ்.
27 ஸ்டார்ட் ஆகுது, 31 கடைசி தேதி. ரீவேல்யூஷனுக்கு 1 டேட் ஸ்டார்ட் ஆகுது, 3 கடைசி தேதி. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் எப்படி வந்து அப்ளை பண்ணணுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.